和妖怪一脚踢开，要怎么登场才吃牌？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白要怎么拥有最痛快。一生所爱，一生期待，一世情爱。为爱寻求穿越入海，这绝对是烈在燃烧的舞台，不怕跌入危险地带，指引你的爱随心无处不在。自成一派，任谁安排，为民主宰。வந்துட்டாங்க. நான் தான் ஏற்கனவே குறுக்கிட்ட இது ஒரு பொறிங்கிற விஷயத்த சொல்லிட்டேனே. அப்புறம் எதுக்காக யூயிங் நான் இந்த இடத்துக்கு வரா? ஒருவேளை அவர் சுஷனுக்கு இந்த விஷயத்த சொல்லலையா? நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நீங்க எந்த தப்பும் செஞ்சிடக்கூடாது, சரியா? என்ன இந்த இடம் இருட்டா இருக்கு? வாய்ப்பே இல்ல. ஏன் எதுக்கு அப்படி சொல்ற? நான் போன முறை இங்க வந்தப்போ இங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இப்ப யாருமே இல்ல. என்னவா இருக்கும்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு இடத்துல கண்டிப்பா 100 பேராவது இருக்கணும்ல. அத்தனை பேரும் இப்ப எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை இங்க பேய் பிசாசு இருக்கா? இது இன்னும் சூடா இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நெருப்பு இருந்திருக்கணும். இந்த இடத்த சுத்தி வேலி இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துக்கு வெளிச்சம் வரல. கொஞ்ச நேரத்துல இந்த இடம் மொத்தமா மாறி இருக்கு. இந்த இடத்துல நாம ஜாக்கிரதையா இருக்கணும். போலாம். தலைவரே, நீங்க எதிர்பார்த்தவ வந்துட்டா. தங்க பட்டாம்பூச்சியுடைய தலைவி இப்போ சாதாரண மனுஷிதான். மீச்சன், மீச்சன், சூஷனுடைய மாணவர்கள் கிட்ட வந்ததும் அங்க கீழே இருக்கிற எரிகள் வெடிக்க ஆரம்பிச்சிரும். இனி அந்த சாங்மையே வந்தாலும் இவங்களை காப்பாற்ற முடியாது.
வழிய விடு. வேண்டாம், சண்டை போடாதீங்க. பாய் கோய். அவங்க மேல இருக்கிற அன்பு இன்னும் குறையவே இல்லை போல இருக்கு. நிறுத்துங்க. இந்த பொண்ணா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ இன்னும் உயிரோட இருக்காளா? எதுக்காக வந்தீங்க? என் நண்பனை இப்படி செஞ்சது நீதானே? உன்னை விட மாட்டேன். வேணாம், விடு. பாய் கோய், நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. மீச்சனை காப்பாத்த வந்த எங்களை நீங்க ஏன் தடுக்கிறீங்க? நான் அவனை கூட்டிட்டு போக விட மாட்டேன். எதிர்த்து சண்டை போட்டாலும் நீங்க ஜெயிக்க வாய்ப்பில்ல. கொஞ்சம் இரு. பாய் கோய், நீங்க எங்க கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க எது சொன்னாலும் அதை நான் நம்ப தயாரா இருக்கேன். பாய் கோய், அன்னைக்கு என்ன வாளால குத்துனது பொய்ன்னு சொன்னா கூட, இது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் சொன்னாலும், கேங்ஸுக்காக தான் நீங்க இதை செய்யறேன்னு சொன்னா கூட, அது நான் முழுசா நம்ப தயாரா இருக்கேன். இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. என்ன மன்னிச்சிர. சொல்ல எதுவும் இல்ல. இங்க வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பாய் குயி, என்னோட வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச பெரிய முட்டாள்தனம் என்னன்னு தெரியுமா? நீ உண்மையானவன் நம்பி உன்னை காதலிச்சதுதான். எரிக்கல் குயிக்கு பக்கத்துல இருக்கு. அதனால அது அவர் பக்கத்துலயும் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. நீ என்ன வெறுத்தாலும் நான் உன்னை சாக விட மாட்டேன். இல்ல, அவ
அவ சாக கூடாது. சீக்கிரம் போய் அவளை காப்பாத்து. மீச்சன், தலைவி முடிச்சிருங்க. சரி, நிறுத்துங்க. என்னோட தலைவர் ஹிங்னா இங்ஷிய கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. ஆனா தலைவி இவங்கள கொல்லதானே சொன்னாங்க. இது இருள் நகரம். இங்க தலைவி கிடையாது, வெறும் தலைவன் தான். என்ன? எதுவும் பேசாத. அவர் சொல்றத செய். சரி. அப்புறம் இவனை என்ன பண்றது? அவனை விட்டுடுங்க. அவன் உயிரோட இருக்கிறதே இறந்ததுக்கு சமம். சரி. குய், கொஞ்சம் இங்க வா. என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. கேக்குறல, இப்பதான் நாங்க 2 பேரும் வந்தோம். இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னோட பசங்க 2 பேரும் உன் கூட தானே இருந்தாங்க. மீச்சன், என்னாச்சு சொல்லு. என்னாச்சு? எதுக்காக அந்த மாதிரி நடந்துகிட்ட? நான் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. யூயிங் நானை காப்பாத்துறதுக்காக கொஞ்சம் கூட யோசனையே பண்ணாம நீ அவனை கொன்னு இருக்க. நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல. நான் போட்ட திட்டம் வீணா போயிடுங்கிற பயமே இல்லையா? நான் செஞ்சது தப்புதான். இத பாரு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நம்ம திட்டத்தை விட தீய சக்தியுடைய திட்டம் ஜெயிக்கிறதுக்கான காரணமே அவங்க எதுக்காகவும் மயங்கவே மாட்டாங்க. ஒருத்தன் காதலுக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவனுடைய திட்டங்களும் அவனுடைய வேலைகளும் நிச்சயம் பாதிக்கும். எனக்கு புரியுது. இதை நான் மறக்க மாட்டேன். குரு, என்கிட்ட வேற ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? குய், இத பார்வையற்ற விஷயம்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறம், வாசனை எதுவும் இல்லை. ஆனா இதுல விஷத்தன்மை ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதை எதுக்காக பார்வையற்ற விஷயம்னு சொல்றோம்னா, யாருக்கும் இந்த விஷத்துடைய வாசனையோ இல்ல நிறமோ தெரிய வராது. இந்த விஷத்தை சாப்பிட்டதுமே அவங்களுடைய முகம் சிவப்பாக ஆரம்பிக்கும். அப்புறமா பொறுமையா மொத்த உடலுமே சிகப்பாயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்க நிச்சயமா இறந்துருவாங்க. நாம அந்த மாளிகையை தாக்கும் போது நீ ஷாயங்கானுக்கு இந்த விஷத்தை கொடுத்துட்டனா அவ இந்த மரணப்பிடியிலிருந்து எப்படி தப்பிக்கிறான்னு நானும் பார்க்கிறேன். ஆனா குருவே, ஷாயங்கான் நிச்சயம் சந்தேகப்படுவா. அவ இன்னும் என்ன முழுசா நம்பல. அதனால இது செய்யறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் வேணும். அவளுக்கு விஷம் வைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஆனா மறந்துடாத, அவ பயப்படுறது ஒரே ஒரு உயிருக்கு மட்டும்தான். அது அவ மகனுடைய உயிர். குருவே, நீங்க சொல்றது ஜியோலாங்கியா? இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. எதை வச்சு இப்படி சொல்ற? மழையோட வாசனை தான் ரொம்ப நல்லா தெரியுதே. என்னால பார்க்க முடியலனாலும் என்னோட மூக்கு இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. நீ திறமைசாலி. நான் திறமைசாலி தானே எனக்கு தெரியுமே.
என்னாச்சு? எனக்கு அடித்தளத்துல இருந்து வினோதமா சத்தம் கேக்குது. ஏதோ வினோதமான சத்தம். ஆமா, எனக்கும் கேக்குது. இங்கதான் கேக்குது. தலைவி, குளத்துல தண்ணி குறையுது. ஆ, என்னாச்சு? ஏன் இப்படி குறையுதுன்னு தெரியலையே. என்ன நடக்குது? சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? இளவரசி, இளவரசிக்கு என்னாச்சு? நிஜமாவே நீதானா? தங்க பட்டாம்பூச்சிய தலைவியா நீ இருப்பேன்னு எதிர்பார்க்கல. இது எல்லாமே விதிதான். அதுதான் இப்படி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்மள சந்திக்க வச்சிருக்கு. ஏற்கனவே இதுல அந்த தடங்கள் இருக்கிறது தெளிவா தெரியுது. நீ யாரு? என்ன பண்ற? என்ன தெரியலையா? நீ ஆஸ்கார்டு சேர்ந்த ஒருத்தனா? அந்த விஷயம் முழுசா உண்மை இல்ல. நான் உங்களுக்கு உதவி பண்றேன், அவ்வளவுதான். என்னுடைய தேவைகள் உன்கிட்ட இருந்துச்சுன்னா நான் உனக்கும் உதவி பண்ணுவேன். உன்ன மாதிரி ஒரு ஆளோட உதவி எனக்கு தேவையில்ல. ஒழுங்கா எங்களை விட்டுரு. கண்டிப்பா நான் உன்னை வெளியே விடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய கேள்விக்கு ஒரு பதில சொல்லு. நீ யூயிங் நானா எப்படி மாறின? நான் பிறந்ததுல இருந்தே யூயிங் நா தான். அப்படியா? நீ உண்மையாவே யூயிங் நானா அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. நீ சொல்ற பொய்யெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இதோ இதுவே அதுக்கான சரியான ஆதாரம். நீ இங்க இருக்க வேண்டியவளே இல்ல. நீ சூஷனை சேர்ந்தவளும் இல்ல, அந்த கிராமத்தை சேர்ந்தவளும் இல்ல. மொத்தத்துல நீ யூயிங் நானே இல்ல. நான் உன்னை நிச்சயம் நம்ப மாட்டேன். எனக்கு ஞாபகம் இல்லாம போனதுக்கு காரணம் என் தலையில அடிபட்டதுதான். அதுதான் உண்மையும் கூட. இப்படி ஒரு பொய்யவா நம்பி நீ வாழ்ந்துகிட்டு இருக்க? இல்லனா நீ உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியா? உனக்கும் சூஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க இருக்கிற யூயிங் ஷி உன் அண்ணன் கிடையாது. நீ நம்பலனா இதுதான் உண்மைன்னு உனக்கு இப்பவே நிரூபிச்சு காட்டுற. அண்ணா, அண்ணா, நீ அவனை என்ன பண்ண? பாக்காத. அண்ணா, என்ன பண்ணு சொல்லு. அவன் செத்துற மாட்டான், பயப்படாத. நான் இப்ப அவன் உடம்புக்குள்ள செலுத்தினது அவனுக்குள்ள இருக்கிற நெருப்ப வெளியில கொண்டு வரும். இத நான் இப்படியே விட்டன் வை, கொஞ்ச நேரத்துல அவன் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். ஆனா சரியான நேரத்துக்குள்ள மருந்து எடுத்துக்கிட்டா அவனை சாகாம தடுத்து நிறுத்திடலாம். ஆனா இதே மாதிரி நெருப்பு சாதாரண மனுஷனுக்குள்ள என்னைக்கும் இருக்காது. நெருப்பு வெளியே வராது. ஆனா இது வாலி மக்களுடைய உயிருக்கே ஆபத்து. சீக்கிரம் அவனுக்கு மருந்து கொடு. மருந்து கொடுத்துரு.
இப்போ என்ன நம்புறியா? இவ்வளோ நாளா அவங்க சொன்ன பொய்யை நம்பிதான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா இப்ப நான் சொல்றது அத்தனையும் உண்மை. உனக்கும் எனக்கும் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா நாம 2 பேருமே ஒரே இடத்தை சேர்ந்தவங்க தான். அண்ணா, நான் உண்மையாவே யுவிங்னா இல்லையா? நான் உன் தங்கச்சி இல்லையா? நான் அம்மாவோட பொண்ணு இல்லையா? உண்மையா நான் யாருண்ணா? யுவிங்னா, அவனை நம்பாத. நான் உனக்கு எல்லாமே தெளிவா சொல்றேன். இங்க பாரு, அவனை நம்பாத. ராத்திரியும் பகலுமா உன்கிட்ட பொய்ய சொல்ற அவனை நீ நம்ப போறியான்னு முடிவு பண்ணிக்க. என் கூட வா. உன்னுடைய அந்த அணிகலனை என்கிட்ட கொடு. நான் உனக்கு எல்லா உண்மையும் சொல்றேன். நீ யாருங்கிறத நிரூபிக்கிற. யுவிங்னா, வேண்டாம். யுவிங்னா, ஜாக்கிரதை. வாங்க வாங்க. நீங்களா? அவங்க போகட்டும். இன்னைக்கு போயிட்ட. ஆனா ஒரு நாள் உண்மை தெரியும் போது நீயே என்ன பார்க்க வருவ. வாங்க வாங்க. உட்காரு. நீங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு நான் ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் கண்ண மூடிட்டேன், அவ்வளவுதான். இப்படியே போச்சுன்னா நீ மயங்கி விழுந்துருவ. இதுக்கு மேல எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலையே இல்ல. அண்ணா, போய் அம்மாக்கு உதவி பண்ண. நான் இவன்கிட்ட பேசணும். நீ போனா. இங்க பாரு. எதுவும் சொல்லாத. கொஞ்ச நேரத்துக்கு என்ன தனியா விடு. என்னாச்சு உனக்கா? ஒண்ணும் இல்ல. அம்மா, எனக்கு நீங்க ஒரு உண்மையை சொல்லுவீங்களா? இங்க பாரு, அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிறத உன் அண்ணன் சொன்னான். அவன் சொன்னது ஒரு விதத்துல உண்மைதான். அம்மா உன்கிட்ட எதையும் மறைக்க விரும்பல. 3 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே ஞாபகம் இல்லாத நிலையில உன்னை நாங்க கண்டுபிடிச்சோம். நான் உன்னையும் காப்பாத்தினேன். அதே மாதிரி என் மக்களையும் நான் சமாளிச்சேன். நான் இந்த மாதிரியான ஒரு முடிவை நீ நல்ல வாழ்க்கைய வாழணுங்கிறதுக்காக தான் எடுத்தேன். அப்படின்னா நீங்களும் அண்ணாவும் உண்மையாவே என்னோட அம்மா அண்ணா கிடையாதா? ஆமா, உன் அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த முடிவை எடுத்தது நான் தான். உன்னை நாங்க முதல் தடவை பார்த்ததும் உன் குடும்பத்தை தான் கண்டுபிடிக்க நாங்க முயற்சி பண்ணோம். ஆனா யாருமே இல்ல. முதல்ல மக்கள் உன்னை பார்த்ததும் நமக்குள்ள இருக்கிற உண்மை வெளியே போயிடுமோன்னு பயந்தாங்க. ஆனா சீக்கிரமே எல்லாரும் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எல்லாரும் கண் முன்னாடியும் நீ வீடை இழந்த ஒரு குழந்தை மாதிரி தான் தெரிஞ்ச. அதனால அவங்களோட பயமும் போயிடுச்சு. இங்க பாரு, இத்தனை வருஷமா நான் உன்னை என்னோட சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சுதான் வளர்த்துட்டு வரேன்.
உண்மையை சொல்லணும்னா உன் அண்ணன் தான் பிறந்ததுல இருந்தே அடங்காம எப்பவும் விளையாட்டுத்தனமாவே இருப்பான். அவனுக்கு உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பார்க்கும் போதே பயமா இருக்கு. அந்த விபத்துல தான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன். அம்மா, என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி. 3 வருஷத்துக்கு முன்னாடி கருங்காட்டுல காப்பாத்தினதுக்கும் இப்ப இருள் நகரத்துல காப்பாத்தினதுக்கும் எங்க பாரு, உன்னை பத்தி நாங்க பொய் சொன்னதுல உனக்கு கோவம் இல்லையே? இல்ல, என்ன உங்களோட சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்திருக்கீங்கம்மா. அம்மா, இருந்தாலும் எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லம்மா. ஆனா எனக்கு எது ஞாபகத்துல வந்தாலும் சரி, எப்பவுமே இதுதான் என்னோட வீடுமா. எப்பவும் நீங்க தான் என்னோட அம்மா, வாழ்க்கை முழுக்க. அம்மா, இனிமேல் எனக்கு நீ தேவையில்லை. இவங்கண்ணா, உனக்கு தெரியுமா, இந்த நதியோட மறுபக்கத்துல வச்சுதான் நான் உன்னை பார்த்தேன். அப்படின்னா எல்லா உண்மையும் உனக்கு தெரியுமா? ஆபத்துல இருந்த என்ன இத்தனை நாள் காப்பாத்திட்டு வந்தது கண்டிப்பா பாய்கவி கிடையாது, நீதான்ல? இவங்கண்ணா, என்ன மன்னிச்சிட்டு. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நீ இருந்தா அது உனக்கு நல்லதுன்னு நினைச்சேன். என்னைக்குமே நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். அண்ணா, தினமும் குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு ஆள நான் இருக்க விரும்பலன்னா இப்பவும் என்னால ஒரு குழந்தையா இருக்க முடியாது. நான் பலசாலியா மாறணும். அதுவும் என்ன சுத்த இருக்க எல்லாரையும் நான் பாதுகாக்கிற அளவுக்கு. இதுக்கு மேலேயும் யாரும் என்ன பாதுகாத்துட்டு இருக்கிறத நான் விரும்பல. ஆனா என்னால மாற முடியுமான்னு தெரியல. இந்த வலியில இருந்து என்னால மீண்டு வர முடியுமான்னு தெரியல. யுவிங்கண்ணா, மீச்சனோட இறப்புக்கு நீ காரணம் இல்ல. இப்போ நான் கவலைப்படுறது கூட தகுதி இல்லாதவளாயிட்டு. நான் இதை விட மாட்டேன்னா உன்னை சொல்லவா தியானிய பழையபடி நான் மாத்தி காட்டுறேன். மீச்சனை இப்படி பண்ணவங்கள நான் பழி வாங்கி காட்டுறேன். சரி, உன்னால முடியும்.
இப்போ நான் ஹுவாலியை சேர்ந்தவன்றதுனால என்னை பார்த்து நீ பயப்படுவியா? கடி வாங்குறது நான், நீ ஆடுற. அண்ணா என்னால முடியலண்ணா. சரி, எவ்வளவு வேணுமோ கடிச்சுக்கோ. சரி, அழாத. தியானி, எனக்கு தெரியும், தனியாவே இருந்தா மட்டும் எந்த சோகமும் மறைஞ்சிடாத. ஆனா எனக்கு தனியா இருக்கணும். இருந்து என்ன பண்ணுவ? சொன்னா கேளு. தனியா இருக்கிறதால எதுவும் மாறாத. இது எங், இது யாங். இங்யாங் வால் பிரியாது. எங்களை மாதிரியே என்னைக்கும் இந்த 2 வாளும் பிரியாது. இவ்வளோ நாள் நாங்க ஒன்னாதான் இருந்தோம். ஆனா இதுக்கு மேல நான் தனியா தான் இருக்க போறேன். தனிமையில தான் வாழ்வேன். இங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க மீச்சன் கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கான். இப்ப எனக்கு நல்லா புரியுது. ஒருத்தர் பிறக்கும் போது வேணா தனியா பிறந்திருக்கலாம், ஆனா எப்பவுமே நம்மளோட வாழ்க்கையில நாம தனியாவே இருக்க முடியாது. எனக்கு புரியுது. ஆனா ஏன் கடவுள் அவனை காப்பாத்த மறுத்துட்டாரு? என்கிட்ட இருந்து அவனை பிரிச்சுட்டாரு. இங்கனா, இதுக்கு மேல என் சகோதரனை நான் எங்க போய் தேடுவேன்? இங்க பாரு, நான் சொல்றது கேளு. இன்னொரு மேய்ச்சன் கண்டிப்பா வருவான். இப்ப எப்படி இருக்கு? பார்வை தெரிய ஆரம்பிக்குதா? இன்னும் தெளிவா தெரியல. எனக்கு தாகமா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, கை தவறிடுச்சு. உங்களுக்கு எதுவும் ஆகலையே? நான் தான் பொறுப்பு இல்லாம இருந்துட்டேன். தண்ணிய கொட்டினதுக்கு மன்னிச்சிரு.
இனிப்பா இருக்கு. என்ன இது? இதுல தேன் இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. தலைவி, தலைவி, கொஞ்ச நேரம் ஓய்வெடு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஜியாஃபை உன் கூட இருக்கும், சரியா? ஒன்னு சொல்ல, அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிற பாசம் இப்படிதான் இருக்குமா? சொல்லுங்க. அதாவது திட்டத்தில் ஒரு மாற்றம். தங்க பட்டாம்பூச்சியை யூயிங் நான் மறுபடியும் எடுத்துட்டு போயிட்டா. திட்டத்துல மாற்றமா? நீங்க கொஞ்ச நாளா பொறுப்பில்லாம நடந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க மாட்டேன். எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அந்த தங்க பட்டாம்பூச்சி யூயிங் நான் ரெண்டுமே நமக்கு இனி தேவைப்படாது. எதனால தேவைப்படாதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இருள் நகரத்துக்கு போயிட்டு வந்ததுல நீர் பட்டாம்பூச்சியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதோ இத பாரு. இதுதான் உலோக பட்டாம்பூச்சியுடைய வடிவம். இத பயன்படுத்தி நம்ம தேட ஆரம்பிச்சோம்னா நீர் பட்டாம்பூச்சி தானா நம்ம கைக்கு வந்து சேரும். நீங்க இந்த வடிவத்தை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அது பிறந்த இடத்துல இந்த வடிவம் கண்டிப்பா எங்கேயாவது இருக்கும். கொஞ்ச நாளாவே குளத்துல இருக்கிற எல்லா நீரும் வத்தி போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை நீர் பட்டாம்பூச்சி இருக்கிற இடம் அந்த ஆஸ்கார்டா இருக்குமோ? ரொம்ப களைப்பா இருக்கீங்க, போய் ஓய்வு எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் சந்திக்கலாம். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? பட்டாம்பூச்சிகளை கண்டுபிடிக்கிறது முக்கியமான விஷயம். இந்த விஷயம் சூஷன்ல இருக்கிற மக்களுக்கு தெரிய வந்தா அவங்க உடனே இங்க வந்துருவாங்க. அது நமக்கு தான் பிரச்சனையா முடியும். அதனால நீர் பட்டாம்பூச்சியை உடனே நாம கண்டுபிடிச்சு ஆகணும். இப்போதைக்கு நம்ம கையில தங்க பட்டாம்பூச்சி கிடைச்சாலே போதும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. இதுல இருக்கிற வடிவத்தை வச்சு பார்த்தா அந்த இடம் ஆஸ்கார்டோட தடை செய்யப்பட்ட இடம் மாதிரி தெரியுது. ஆஸ்கார்டோட முன்னோர்கள் அந்த இடத்துக்கு யாரும் போக கூடாதுன்னு தடை செஞ்சிருக்காங்க. அதுக்குள்ள நுழையாத மாதிரி மந்திர சக்திகள் இருக்கு. நீர் பட்டாம்பூச்சியா இருந்தா கூட என்னால அதுக்குள்ள நுழைய முடியாது. ஆனா அது வந்து இத பத்தி பேசுறத நிறுத்திப்போம். எதுவா இருந்தாலும் அப்புறமா முடிவு பண்ணலாம். இல்ல அது தலைவி, தலைவி, நீங்க அனுப்புன 2 பேரும் வந்துட்டாங்க. பேசாம நாம ஒண்ணு செஞ்சா என்ன? அதாவது நீர் பட்டாம்பூச்சி விஷயத்தை இப்போதைக்கு விட்டுருவோம். ஆனா வந்துட்டு இருக்கிற அந்த 2 பேர்கிட்ட பணைய கைதியா புடிச்சு வச்ச சூஷன் மாணவனை கொன்னு எதுக்காக நம்ம திட்டத்தை கெடுத்து விட்டாங்கன்னு கேளு. தலைவி, தலைவி, பைகுய், எதுக்காக நீ தலை வணங்குற? பரவாயில்ல. பாய்குய்க்கு கோபமும் திமிரும் நிறைய இருக்கு. இந்த ஆஸ்கார்ட்ல இருக்க கூடாத சில விஷயங்கள் அது. நாம அவனுக்கு கொடுத்த வேலைய ரொம்ப கச்சிதமா செய்யலனாலும் பரவாயில்ல, மன்னிச்சிடலாம். ஆனா திட்டத்தையும் நாசம் பண்ணதுக்கு அப்புறம்
இவன் என்கிட்ட தலை வணங்கினாலும் நான் இவனை மன்னிக்க போறது கிடையாது. கேள்விப்பட்டேன் சோஷனுடைய மாணவனான மீச்சனை நீங்க கைதியா வச்சிருந்தீங்கன்னு. தலைவி அவர்களே, மீச்சனை எப்படியாவது காப்பாத்துறதுக்காக தான் யுயிங்னாவும் அவளோட ஆட்களும் வந்தாங்க. அவன் நம்ம ரகசியத்தை சொல்றதுக்கு முன்னாடி அவனை நான் கொன்னுட்டேன். ரகசியத்தை சொல்லுவானா? உன்னோட ரகசியம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லு. பாய்குயி, என்ன பார்த்தா உனக்கு என்ன குழந்தை மாதிரி தெரியுதா? நீ ஆஸ்கார்டுக்கு வந்ததுல இருந்தே யுயிங்னாவை கொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஏன் இன்னைக்கு வரைக்கும் அவ உயிரோட இருக்கா? அதோட இப்ப கிடைச்ச வாய்ப்பையும் நீ விட்டுட்ட. நீ எதுக்காக யுயிங்னாவை கொல்லாம விட்ட? அதுக்கு என்ன காரணம்னு உன்கிட்ட இருக்குமே, அது என்னங்கறத தாராளமா நீ சொல்லு. போதும், எதையும் கேட்க நான் விரும்பல. சுஷாங், சொல்லுங்க தலைவி. பாய்குயை நீர் குகையில அடைச்சு வை. இவன் ஏதாவது சொல்ல ஆசைப்பட்டானா அப்ப என்ன கூப்பிடு. சரி.思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。相信不来的梦，我愿为你放弃自由，放弃自由。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛，是你放任爱游走，让我放纵。痛，心微微刺痛，是浪漫还是诱惑？我不敢追问你不愿说。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这